இன்னைக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னாச்சுன்னா டே 22 விளாக் பார்க்கலாமா வாங்க. அன்னைக்கு நைட்டு தோட்டத்துல தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தோம். நம்ம நைட்டு நடந்து போற பாதையை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. பாம்பெல்லாம் இருக்குமான்னு கேட்டிருந்தீங்க. அப்பப்ப அங்கங்க ஊந்து போவோம், நம்ம தான் பார்த்து இருந்துக்கிடணும். அப்புறம் காலையில எந்திரிச்சிட்டு யூனிஃபார்ம்லாம் மாத்திட்டு பல்லு விளக்கிட்டு இருந்தேன். அப்பதான் தெரிஞ்சது எவ்வளவு பனி விழுந்திருக்கு பாருங்க. ஓகே, அந்த பார்சல்ல என்ன இருக்குன்னு பாத்துருமா வாங்க. அது ஒண்ணும் இல்ல, நம்மளோட அந்த பிளேஸ் பிடிச்சி நம்ம டெய்லி வெறுங்கட்டில படுக்கிறத பார்த்துட்டு ஈரோட்ல இருந்து ஒரு மெத்தை வந்து பாத்தீங்கன்னா அனுப்பியிருக்காங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இல்லைன்னா கண்டிப்பா இது நடந்திருக்கே செய்யாது. எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா பேருமே உங்களுக்கு தான் சேரும். ஆனா எனக்கு சத்தியமா அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. வேற மாதிரி இருக்குங்க, காட்டுக்குள்ள கட்டிலு மெத்த பா, சத்தியமா வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த விவசாய தேடி அனுப்பிட்டவங்களுக்கு ஏதாவது செய்யணும்ல, அதனால உங்க டீடைல்ஸ் மட்டும் ஷேர் பண்ணிடுறேன். சோ இது வந்து பிஎஸ்கே அப்படிங்கிற கம்பெனி ஈரோட்ல இருக்கு. இவங்க வந்து நீங்க கேட்கிற சைஸ்க்கு சுத்தமான இலவம் பஞ்சு மெத்தையை ரெடி பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லா வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் 5 வருஷம் வாரண்டியோட பிளஸ் தலைவணி வந்து ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. சோ இது எப்படி ஆர்டர் பண்ணும் அப்படின்ட்டு யாருக்காவது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஸ்லீப்னு கமெண்ட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு டிஎம் பண்றேன். சரி ஓகே, இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அன்னைக்கு பட்டம் போட்டோம்லாம், அதுல வந்து நிறைய கோரப்புல் வந்து தழுத்துடுச்சு. சரி ஓகே, இதெல்லாம் இன்னைக்கு வெட்டிடுவோம் அப்படி சொல்லிட்டு மண் வெட்டி வச்சு வெட்டிட்டே இருந்தேன். ஆனா அடிக்கிற வெயிலுக்கு மண்ணு நல்லா வந்து காஞ்சி போச்சு. சோ வெட்டினாலும் பிரோஜனம் இல்ல, மழை வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் இதுல வந்து புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு சொட்டு எல்லாம் விரிச்சிட்டு இருக்கோம். சோ என்ன பயிர் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் ஒரு பழம் ஒண்ணு கிடந்துச்சு, அதையும் சாப்பிட்டுட்டு சொட்டு நீரையும் வந்து விரிச்சு முடிச்சிட்டோம். அப்புறம் நேரா வீட்டுக்கு வந்து என்ன சாப்பாடு இருக்குன்னு பார்த்தா கஞ்சி இருந்துச்சு. அப்புறம் பொரிக்காத மீன் இருந்துச்சு, அதையும் நல்லா பொரிச்சு எடுத்துட்டு நேரா தோட்டத்துக்கும் வந்துட்டோம். ஆனா உண்மைக்கும் இந்த ஸ்விம்மிங் பூலுக்கும் இந்த பழைய கஞ்சிக்கும் இந்த மிளகாக்கும் இந்த மீனுக்கும் பா வேற லெவலு. சத்தியமா சொர்க்கத்துல இந்த மாதிரிதான் இருக்கு. அப்புறம் நல்லா சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு ஒரு குழியிலையும் போட்டோம். அப்புறம் நேரா வள்ளியூருக்கு போயிட்டு கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்கிட்டு அங்க இருந்து நேரா தோட்டத்துக்கு போய் இந்த மாதிரி சுத்தி வந்து பாத்தீங்கன்னா கம்பி வேலி மாதிரி வந்து ரெடி பண்ணோம், பண்ணி வராம இருக்குது. அப்புறம் சோலார் பேனர் எல்லாம் செட் பண்ணி லைன் எல்லாம் கொடுத்து எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 4 மணி ஆயிடுச்சு. ஆனா பிளானும் வந்து சக்சஸ் ஆயிட்டு. இது எப்படி அமைக்கணும் அப்படின்ட்டு கண்டிப்பா வந்து அடுத்த வீடியோல அப்டேட் பண்றேன். ஓகே, டாடா பாய்.